அடி பாவி அடி பாவி, அப்படி ஓட்டப்பந்தயத்து கூட நான் இப்படி ஓடினது இல்லையடி. ஸ்கூலில் படிக்கும்போது ஸ்போர்ட்ஸ் டேல க்ரீன் கவுஸ் எல்லோ கவுஸ்னு வைப்பாங்க, அதுக்கு டீம் லீடரெல்லாம் இருந்திருக்கேன். அப்போ கூட இப்படிலாம் ஓடினது இல்லையடி. பஸ் வந்துருச்சு, ஓடு ஓடு ஓடுன்னு எடுத்துட்டு வந்தேன். பஸ்ஸையும் காணா உன்னத்தையும் காணா, எங்கடி பஸ்ஸு? ஐயே நெட்டு சாரிடி, பஸ் இப்பதாண்டி உள்ள போகுது. அங்கிட்டு வர பஸ் இங்கிட்டு இருந்து வர மாதிரி தெரிஞ்சிச்சிடியோ. இந்த ஒண்ணு ஊர் நல்லா இருக்கணும், ஊரோட ரோடு நல்லா இருக்கணும், இல்ல பஸ்ஸாவது நல்லா இருக்கணும். ரெண்டும் சரியில்லை. இது டொக்கடா 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 டொக்கடான்னு போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ள நான் எப்ப டவுனுக்கு போய் நான் எப்ப சாமான் வாங்கி என்னடி இப்படி சோதனையா இருக்கு. அடி கூறு கட்டவளே, அங்கிட்டு போற பஸ் நம்ம திரும்பி வரணும்னு சொல்லிவிட்டு ஓடு ஓடு ஓடுன்னு ஓடுக்கா ஓடுக்கான்னு இப்படியா முடி மேமூச்சு கீமூச்சு வாங்குது முடி எல்லச்சு தலையுது முடி. இந்த உடம்ப தூக்கிக்கிட்டு எனக்கு இருக்க உடம்புக்கு ஓட முடியுமா வைக்க முடியுமா? ஏன்டி இப்படி பாடா படுத்துறீங்க வேணாயலா? என்ன காலங்கத்துல குரூப்பா கிளம்பிட்டீல, பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நிக்கிறியா? பஸ்ஸுக்கா? பஸ்ஸுக்கு தான் நிக்கிறான். இத போய் எந்த கம்னாட்டி பஸ் ஸ்டாண்ட்னு சொல்லிட்டு வர்றது? யோ பிரசிடென்ட், உனக்கு ஆவலாவே மரியாதை சொல்லிவிட்டேன். என்ன சொல்லி ஓட்டுவாங்கனே? ஊருக்கு பஸ் ஸ்டாண்ட் கட்டி தரோம், பைப்ல தண்ணி விடாம வரும், ரோடு வசதி போட்டு தரோம், பஸ் ஒரு நாளைக்கு 3 வேளை வரும். இதெல்லாம் நடக்குதா? நடக்குதாயா? ஒண்ணும் நடக்கல. அதான் தூண் மாதிரி உனக்கு கல்ல உண்டது நடுக்கல நட்னியா என்ன கல்லுது? அந்த ஊன்றதோட சரி அம்படுத்தேன். அந்த கல்ல தூக்கிட்டு போயிட்டாலே தம்மா கரைக்கு துணி துவைக்கிறதுக்கு இந்த பொட்டுது காட்டி தூக்கிட்டு போயிட்டாலே அக்கா அக்கா எங்கடு ஊண்டுறேன்னு ஆள் அடையாளமே தெரியாம போய் கிடக்கு. அந்த கல்லு தம்மா கரையில. இதுல வேற வந்து பஸ் ஸ்டாண்ட் நினைக்கிறாங்க பொச்சுட்டாண்டல. என்ன பண்ணில இப்படியா பேசுற? பொது இடத்துல எல்லாம் ஒண்ணுனாத படிப்படியா கொண்டு வர முடியும். ஒரே இடத்துல ஊரை மாத்த முடியுமா? இந்த பஸ் வருதா இல்லையா? ஒரு வேலைக்கு வருதா இல்லையா? அப்படிதான் வரும். கொஞ்சம் கொஞ்சமா தான் வைக்க முடியும் எல்லாத்தையும். சரி சரி நான் வரேன். இது இந்த பிள்ளை முஞ்சிலே காலையில முடிச்சேன், முகத்துக்கு நேரம் வச்சு கிழிச்சு விட்டுறேயா? சரி சரி பஸ் வரப்போது ஓட்டுக்கு நேரம் நிக்காம ஒதுக்கு போறாம இல்லைங்க. கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்றாங்களா? எதை ஊரையா உன் வீட்டையா? கீழே மேலே வீடு கட்ட தெரியுது, ரோடு போறதுக்கு இதுக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகுது. டெவலப் மாட்டாமையா போறவனா மாட்டிக்கிட்டு விடுறேன் இறுதி அவனைய. ஹலோ எஸ்எஸ்மி ரோசாப்பூர் அவிகாரி, அவர் போய் 1/2 கிலோமீட்டர் ஆகுது. இப்ப அவன் நிக்கும் போது ஒன்னும் சட்டையை பிடிச்சி கேட்க தெரியல. இப்பதான் பெரிய இவ மாதிரி வீர மாதிரி துள்ளிக்கிட்டு குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. சும்மா தடுத்துக்கிட்டே இருக்காத. என்ன கொழுப்பு அந்த ஆளுக்கு? பசு போக வரவும் பசு போக்குவரத்தா இருக்கா, அதுல வேற நடு ரோட்ல நம்ம நிக்கிறோமா? வர்றதே ஒரு வேலைக்கு, இதுல வேற என்ன கொழுப்பா சொல்லிட்டு போறாரு பத்தியா? ஒய் ஒய் ஒய், உன்னை யாருமே நாங்க பிடிக்கலையே. முடிஞ்சுச்சுன்னா ஓடி போய் பிடிச்சி அடி பாப்போம். பிடிக்கலையா பண்ணி எருமைக்கிட பண்ணி பேய் பிசாசு. ஒரு கோவத்துல இருக்கனே, ஒரு பொறுப்பை பிடிச்சத அடக்குவோம்னு இல்ல, ஒரு கோவத்துல கை கால் நீட்டி விட்டா அப்புறம் என்ன ஆவறது? பின் விளைவுல யார் சந்திக்கிறது? இருந்தாலும் அந்த ஆளுக்கு இப்படி குழப்பத்து திமிரு இருக்கக்கூடாதுடி. என்ன மட்டே நீ அந்த இடத்துல போன இடத்துல வம்பு தும்பு நீ ஒரு ஆள் கேட்டது எல்லாம் மாறி போயிருமா? ஆனும் பெரிய மனுஷன் இல்ல, பெரிய மனுஷனை போய் மூஞ்சிக்கு நேரம் எப்படியா பேசுவே? பிள்ளை வெறுக்கிட்டேன்னு படுக்கிட்டேன்னு பேசாதடி, பிள்ளை பேசி பழகாத. நம்ம ஊருக்காரரு நம்மளுக்கு நல்லது பிள்ளை செய்யாமலா போயிடுவாரு, செய்வாரு முடி. என்னக்கா நீ நொங்காந்தரமா பேசிக்கிட்டு இருக்க? நம்ம ஊருக்காரரு, நம்ம சொந்தக்காரரு, நம்ம ஆளுக்கு என்னக்கா இது? அப்படிலாம் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தா வை, அவன் வீட்டுக்கு எல்லாத்தையும் சொத்தை சேர்த்துக்கிட்டு டங்கு 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 தலையில தூக்கி வச்சு நம்மளாம் மிதிச்சுட்டு ஆடிட்டு போயிட்டே இருப்பாங்கக்கா. ஒன்னு செய்யலையா? சொன்ன கட்டையை பிடிச்சி கேட்கணும்க்கா. நீ பிள்ளை இருந்தா சரிப்பட்டு வராதுக்கோ. அப்படி கேளுங்க, ஓட்டு கேட்க வரும்போது மட்டும் கால்ல விழுகிற மாதிரி கும்பிட்டுக்கிட்டு வர்றது. இப்போ வந்து திமிரு தெனாவட்டமா பேசுறது. பஸ் வந்துருச்சு முடி, அடிக்கிட்டு ஓரமா வா முடி, ஓரமா வா முடி. பாப்பாபடி பஸ் ஸ்டாண்ட்ல இறங்க 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 இறங்க. ஓடி 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 ஏக்கோ ஏர்க்க. அட என்னமா பாத்துட்டே இருக்கியா? ஆளுங்க இறங்கிட்டாங்கல்ல, சீக்கிரம் ஏறுங்கம்மா. போலாம் ரைட். மற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புங்கிற மாதிரி நெட்டவழிக்கு எங்கே போனாலும் ஒரு சிம்மாசனம் அமைஞ்சிருதே. பயவுல எவனா திரும்பி பாக்குறானா? அப்படியே நடுவுல நடுவுல உட்காந்துக்கிற மாதிரி ஒரு 2 சீட்டு 2 பேர் உட்கார இடத்துல ஒரு ஆள் எப்படி உட்காந்துக்கிட்டு வர்றாங்க? அண்ணே 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 கொஞ்சம் தள்ளி உட்காருனே. உன் தங்கச்சியா நினைச்சு கொஞ்சம் தள்ளி உட்காருனே. அண்ணே தங்கச்சியா நினைச்சு தள்ளி உட்காருங்க. அப்புறம் மகளுக்கு காது குத்து போறோம்னா தாய் மாமன் சீர் கேட்டுருவாங்க. தள்ளி உட்காருங்க இப்ப. நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். அவள் கேட்டு வாங்கி போனாள், அந்த கண்ணி என்னானாள்? என்னுள்ளம் என்ற ஊஞ்சல், அவள் உழவுகின்ற மேடை. நான் காற்று வாங்க போனேன். பத்தியக்கா காலாட்ட இத்தனோட அந்த மனுஷன் கொஞ்சம் இடம் கொடுத்தா பொண்ணு காலை என்ன அட்டனால போட்டு என்ன ஆட்டுற? ஏன்டி பத்தி கொஞ்சமா உனக்கு ஈவு இறக்க ஏதாவது இருக்குதா? பெரிய மனுஷி தானே, லொங்கு 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 ஒடியாந்துச்சுல உடம்ப தூக்கிட்டு வந்து அக்கா இடம் கிடைச்சா நீ உட்காருக்கா அப்படி ஏதாவது சொல்றியா? சமக்கடியே வந்து உட்காந்துக்கிட்டு உனக்கு பாட்டு வேற ஒரு கேடம். அடியேடா உங்க சங்கதிக்கு நான் தான் ஊருகாயா? என்னமோ தொட்டதுக்கு
ப்ராப்பர் நின்றுக்கிட்டே வா. மெட்ராஸ் போகிற வரைக்கும் நிற்கிற நீ இந்த இருக்க கடை தெருக்கு நின்று வர மாட்டியா? நின்றுக்கிட்டே வா. ஐயோ அங்கே ஒரு மனதசா யாராவது போய் உட்காருங்க. அந்த ஒரு இடம் ஃப்ரீயாகுது பாருங்க. போய் யாரோ இறங்குறாங்க, ஓடி போய் உட்காருங்க யாராவது. பக்கி எப்படி பறந்து போய் உட்காந்து சத்தியில அடியா இறக்க மனசுக்காரி. என்னை மட்டும் அக்காவுக்கு இடம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு தெரிஞ்ச, இப்போ நீ மட்டும் பறந்து போய் உட்கார்ற. பிச்சு என்னையா உன் மைண்ட் செட் இவ்வளவு லோக்கலா இருக்கு, இவ்வளவு மட்டமா இருக்கற, எவ்வளவு பெரிய 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 பிரியாணி சாப்பிடலாம் இருக்கு, அதெல்லாம் விட்டு தள்ளுவண்டி கடையில போய் வாங்கி தர்ற. ஐயோ சித்துமா, உனக்கு இப்போ உள்ள ட்ரெண்ட் எல்லாம் தெரியவே மாட்டேங்குதுமா. இப்பெல்லாம் இதான் ட்ரெண்ட். அப்படியே ஸ்டேட்டஸ்ல மட்டும் வாட்ஸ்அப்ல எடுத்து போட்டு பாரு, ரோட்டு கடை வித் பிரியாணி அப்படின்னு சொல்லி போட்டு பாரு, எப்படி ஃபேமஸ் ஆகுறாயின்னு. ஓஹோ அப்படியா? அதானே பிச்சு ட்ரெண்டிங்ல எப்பவுமே இருக்கற ஆளியா நீ. ஆமா உனக்கு நீ சாப்பிடல? இல்ல சித்துமா, இப்ப கறியெல்லாம் நான் அளவா தான் எடுத்துக்கிறது. எனக்கு கறியெல்லாம் செட்டே ஆகுதுல சித்துமா. நீ சாப்பிடுறத பாக்குற அழகு இருக்குதே, அதுவே எனக்கு வயிறு நிறைஞ்சிருமா. அட என்ன மனுஷயா நீ, நீ என்ன புருஷயா நீ? அடுத்த ஜென்மம் உனக்கு, அடுத்த ஜென்மம் கிடக்குது. இந்த ஜென்மத்திலே நான் செத்தாலும் உடனே உனக்கு பொண்டாட்டியா நான் பிறக்கணும்யா. தூ ஐ அம் வெயிட்டிங். நெட் இல்லையே இப்ப. எக்கோ எக்கோ அங்க பாருங்க, உங்க வீட்டு குடும்ப குத்து வழக்கெல்லாம் இங்க நிக்கறாங்க. ஆறு முடி இவன ஊருக்கு போற வழியில இங்க தெருவுல ரோட்ல நின்னுக்கிட்டு இருக்கா. ஏதா பண்ணணுமே இருக்கோ. போர் அடிக்கிற ஒரு மாதிரி டல்லா போயிட்டு இருக்கல இருக்கா வர. ஹலோ ஹலோ அண்ணா இங்கிட்ட பாருங்க அண்ணா, இங்கிட்ட ரோட் பக்கம் பாருங்க, ரைட் பக்கம். யாரு இவளா? இவ எதுக்கு நம்மள கூப்பிடுறா? நமக்கு ஆகாதவ. அண்ணே அண்ணே அடியே சோடா பட்டி ஒண்ணே இல்ல எங்க அண்ணனே. அண்ணே பிச்சுமணி அண்ணே, என்ன 2 நாள் தான் ஆகுது பார்த்து, அதுக்குள்ள இப்படி எல்லச்சு போயிட்டியே. கிடாவட்டல பார்த்தா அம்படக்கறியா அண்ணே வச்சு தந்தே, நான் தின்னப்படி இப்படி எல்லப்பா இருக்கீங்களே பிச்சுமணி அண்ணே. ஓஹோ யோ, இதுக்கு தான் 2 நாளா எது கழிக்குது இப்படி வைத்த தடவிட்டே தெரிஞ்சியா? அதுக்கு எனக்கு ரோட் கல்ல பிரியாணி வைத்தட்டு உனக்கு வேணாம்னு சொல்லி நிக்கிறியா? அண்ணே தங்கச்சி உருகணி இல்லனே, இப்படி பாசமா இருப்பீன்னு தெரியாம போச்சேனே. தலக்கறி தான் உங்களுக்கு பிடிக்கும் தெரியல. தங்கச்சி வீட்டு பக்கம் வாங்கனே, உங்களுக்கு நல்ல சுண்ட சுண்ட தலக்கறி வச்சு தரேன் தங்கச்சி. சரினே, பை பை. யாயா உனக்கு தலக்கறி கேக்குதோ? தலக்கறி அப்படியே நிலல மிதிச்சு போனாவே பாவம், அவன் முகரையில முடிச்சு போனாவே 4 விளக்காவது ஒதுங்கி பத்திடுறேன். நாங்க எங்க இருக்கோம்? எங்க கூடவே சுத்திக்கிட்டு ஏன் சோத தின்னுட்டு ஏன் வீட்டுல இருந்துகிட்டு அவட்ட நீ சோத்த போய் தின்னது பத்தாம அவளோட தலக்கறி வச்சு தான் வேற கேட்டிருக்கியா? தலக்கறி கேக்குதோ உனக்கு? தலக்கறி அப்படி பாவி ஒரு தட்டு சோற போட்டுவிட்டு போன போக்குல இப்படி போட்டு விட்டுட்டு போயிட்டாளே யா, போயிட்டாளே. என்ன கேட்ட? தலக்கறி தானே. உன் தலையை விட்டு இன்னைக்கு கூறு போட்டு குழம்பு வச்சு வாயில வச்சு அமுக்கனே. அடி யாம்படி இப்படி பண்றவளுங்க? டவுனுக்குள்ள குடிக்க வந்து இப்படி இப்படி தெரு தெருவா கடகடையா வீதி வீதியா இப்படி அலைய விடுறிய. நானும் பேனு வேடிக்கை பார்த்துக்கிட்டு வர்றேன். எங்க தாமடி அப்படி கூட்டிட்டு போறேன்? இங்க தானே சொன்னாங்க. ஏக்கா இங்கிட்டு தாக்கா சொன்னாங்க. பெரிய ஆஸ்பத்திரிக்கு பின்னாடி உள்ள கட்டடத்துல தான் இருக்கும்னு. இங்கன தாக்கோ ரோசா அங்கே பார். ஆமா அட அங்கதான் இருக்கு. நெட் குடி தான் கரெக்ட்டா கண்டுபிடிக்கிறா. நீ யாக்க இப்படி பேன் பாத்துக்கிட்டே இருக்கவ கடகண்ணிய பார்த்ததே இல்ல நீ. பட்டிக்கடை முட்டாய் கடை கண்ட மாதிரி பேன் பாத்துக்கிட்டே இருக்க. வாய முடு போக்கா போக்கா. அடேங்க அப்பா எம்புட்டு பொம்பளைய வேலை பார்க்கறாங்க. ஜாக்கெட் வைக்கறாங்க, டைய கிடையாது. ஐயோ அக்கா மக்கு வந்தானே அக்கா, இது தைய கடை இல்லக்கா, தையல் சொல்லி கொடுக்குற இடம்க்கா. ரோசா இப்படி அக்கா மக்கு மந்தானின்னு சொன்னியா இல்ல மக்கு குந்தானின்னு சொன்னியா? ஓ வாயே இதோ தெரியாம வாயில ஒரு புலவுல சொல்லிவிட்டு சொன்ன பொம்பளைய கம்ம நிக்குது காதுல வாங்காத மாதிரி நீ போட்டு கொடுக்குறிய போட்டு மகரே பாரு. ஏ பக்கி சரி அதை விட்டு தொலை. இது டெய்லரிங் கிளாஸ்னு தெரியுது. இதுக்கும் நம்மளுக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்கு நம்ம இங்க வந்தோம்? கராத்தே கத்துக்கிறதுக்கு வந்திருக்கேன். எருமை பக்கி டெய்லரிங் கிளாஸ்க்கு எதுக்கு வந்திருப்பாங்க? தையல் கத்துக்கிறதுக்கு தானே, அதுக்கு தான் வந்திருக்கோம். கராத்தே நீ ஏன் கத்துக்கறணும்? உன்னைகிட்ட தான் 4 பேர் கிளாஸ்க்கு வரணும். அந்த அளவுக்கு தான் போட்டு தாக்குறிய, அப்புறம் என்ன? சரி இது என்ன புது யோசனை? திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு. நம்ம ஊர்ல என்னென்னலாம் இல்ல, என்னென்னலாம் நம்ம பண்ணனா முன்னுக்கு வரலாம்னு. நம்ம ஊர்ல ஒழுங்கான தைய கடை இல்ல. அவனை சட்டை தச்சு தரேன்னு சொன்னா நைட்டி தச்சு தரேன், நைட்டி தச்சு தரேன்னு சொன்னா பேண்ட தச்சு தரேன். அதனால நம்ம ஒரு சூப்பரான ஒரு டெய்லர் அந்த ஊருக்குள்ள வளர்ந்தோம்னா எப்படி இருக்கும்? அடேங்கப்பா, டெய்லரா வர போறியாக்கும்? யோசனை எல்லாம் நல்லாத்தான் இருக்கு. ஆனா இது உனக்கு வருமா? எதை வேணாலும் எடுக்கும் போது ஏதாவது இடங்களா சொல்லிக்கிட்டு இருந்தேன் வையி, வாயை தான் மிஷின்ல வச்சு வாயை கொடுத்து தச்சு விட்டு போறேன். இப்பவே வந்து உன் வாயிலேயே ட்ரைனிங் போய் போய் பாத்துக்க. சும்மா கடையில வந்தா வருது, வராட்டி போதும். முயற்சி பண்ணி தான் பாப்போமே. யாருமா நீங்க? வந்ததுல பாத்துக்கிட்டு உங்க 3 பேருக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்கீங்க.
அப்ளிகேஷன் கொடுத்து காசை கட்டிட்டு போங்க. 9999 மட்டுமே. உடனே சொல்லியும் கொடுக்க மாட்டியே. ஆனா 9000மா? போச்சா போச்சா, பெரிய பயில்வான் மாதிரி பெரிய வரைஞ்சு கட்டிட்டு வந்தேன். உன் வீட்டு அடுப்பங்கடையில உன் வீட்டு கிளவிய உரிமை கொண்டாடுற மாதிரி கேட்குறேன். இப்போ பத்தியா என்னென்னமோ சொல்றாங்க. என்ன மடியே வனரசா இது? துணி தச்சு பழகுறதுக்கு 1000 கணக்குல காசு கட்டிட்டு போக சொல்றாங்க. அப்புறமாட்டி கூப்பிடுறோம்ங்கறாங்க. என்ன மடியே இதெல்லாம்? அக்கா 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 தைய கடக்கறக்கா. தையல் சொல்லி கொடுக்கறக்கா. அக்கா அந்த 2 பொருள் வாங்கினா ஒரு பொருள் ஃப்ரீன்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி 2 பேரை நான் சேர்த்து விடுறேன். என்னைய ஓசில ஃப்ரீயா சேர்த்துக்க கூடாதா? அப்படி எதுவும் ஆஃபர் கீப்பர் எதுவும் இருக்கா? அப்பலாம் பண்ண முடியாதுமா. எனக்கு வேலை கிடக்குற வேலையில நீ வேற ஏமா அப்படி உசுர வந்து வாங்கிட்டு இருக்க? போங்க அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, காசை கட்டுங்க. அப்புறம் மத்ததெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஐயோ இந்த அக்கா இம்புட்டு டென்ஷன் ஆகுது. இது எப்படி பொறுமையா நம்மளுக்கு தையல் சொல்லி கொடுக்கும்? எக்கோ எக்கோ இது கவர்மெண்ட் ஃப்ரீயா உள்ள சொல்லி கொடுக்கறன்னு சொன்னாங்க. அப்ப ஃப்ரீ இல்லையா அது? ஓஹோ நீங்கலாம் ஓசி கோஸ்தியா? அதெல்லாம் போய் தாலுகா ஆபீஸ்ல போய் கேளுமா. அதெல்லாம் இங்க கிடையாது. போமா அதுல வெளியே போமா. சரி படிச்ச பிள்ளை மாதிரி இருக்கே, கொஞ்சம் மேடம்னு கூப்பிட்டு பேசினா ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓவரா ஏன் கவர்மெண்ட்ல ஓசில வந்து படிச்சா உங்களுக்கு அப்படி கேவலமா? பாரு ஆளையும் முகர கட்டையவும். செக்யூரிட்டி செக்யூரிட்டி யார் இந்த பொம்பளை எல்லாம் உள்ள விட்டது? வந்து வெளியில தள்ளுங்க. ஐயய்ய செக்யூரிட்டியா? ஆடி ஆடியே வாம்படி போயிருவா. இது யாண்டி தேவையில்லாத பிரச்சனை. கர்ம செண்டால வாடி. இவளுக்கு ஒரு மேடம் தான் குறைச்ச. உங்களை பேர மேடம் பேசிக்கிட்டாங்க. இவ கண்ணு, இவ மூக்கு, இவ வாயி, இவ மகர கட்டத்துல வேற கோவப்பட்டுக்கிறாங்க. காவம். அடியே உன் பேண்ட மேல ஒழுங்கா பிடிச்சு தையி. அப்படியே பரபரன்னு போட்டுக்கிட்டு திரியறாங்க. போனையிடம் தைய கத்துக்கிட்டாலும் கிழிஞ்சு போயிரும். அத்தியாரி நட்டு நம்ம யாரு நம்ம பவர் என்னன்னு தெரியாம என்ன பேச்சு பேசுறா? இவள சும்மா விடக்கூடாதியோ. இந்த பரட்டக்காலிக்கு என்ன கொழுப்பு அவளுக்கு? பெரட்டு விரட்டி தள்ளுறா. என் மனசே ஆற மாட்டேங்குது நட்டு. ஏன் பட்டிக்காட்டுல இருந்து வந்தா அவ்வளவு விளக்காரமோ? அவன் மண்டையை உடைக்காம விடக்கூடாதியோ. ஐயோ பக்கி பைத்தியம் முடிச்சு தெரியாடி. எக்கோ யாரும் மண்டையை உடைச்சு விட்டாக்கா. ஓடுக்கா ஓடுக்கா.